ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மலத்தி சமையல். நாங்கள் இன்றைக்கி சன்னாங்கண்ணி இட்லி பொடி செய்ய போகிறோம். எறாவோட குட்டி வச்சு வாங்க எப்படி செய்யணும்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள. அதுக்கு தேவையான சன்னாங்கண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். உடச்சக்கடலை, உளுந்து, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு. வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சன்னாங்கண்ணி வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரொம்ப தீ வச்சுட்டாலும் தீஞ்சிடும். மீடியம் ஸ்லோ தான் வச்சு வறுக்கணும். சின்ன பொருளில் தீஞ்சிடும். ஒரு வாசனை நல்லா வறுக்கும் போது வாசனை வருது. சன்னாங்குனின்னா அது வேறு எதுவும் இல்லை, சின்ன எறாவோட குட்டி. இப்போ எல்லா கடையிலும் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா கடையிலுமே இருக்குது. இப்போ பேக் பண்ணி விற்கிறாங்கல்ல. அது நம்ம எல்லா கடையிலையும் விற்கிறாங்க. இப்போ எல்லா எங்கேயுமே கிடைக்கிது. அது முன்னெல்லாம் மீனுக்காரங்க கருவாட்டுக்காரங்க தான் எடுத்துன்னு வருவாங்க. இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் வறக்கணும். கலர் மாறி லைட்டாக மாறுது. லைட் வாசனை வந்துச்சு. ஏன் வறக்கிறோம்னா இந்த ஸ்மெல்ல ஒன்று இந்த குட்டி குட்டி கால் இருக்கும். அதுக்கு தலையெல்லாம் இந்த வறுத்தா கொட்டிடும். க்ளீன் பண்ண சொல்லும். அதுக்கு தான் வறுக்கிறது. வறுக்க சொல்லவே ரொம்ப கொட்டிக்கும். நல்லா வறுத்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி வறுத்துருக்கோம். இந்த மாதிரி வறுக்கணும். இந்த அளவுக்கு வாசனை வரணும். அப்போ தான் வறுத்த வாசனை இருக்கும். மிளகாப்பொடியில் காஞ்ச மிளகாய் எடுத்து இப்போ வறுக்க போகிறோங்க. எத்தனை எடுத்துருக்கோம்? 15 காஞ்ச மிளகாய். 15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். 100 கிராம் உடச்சக்கடலை எடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இது ரெண்டும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப நாள் வறுத்துட்டே இருந்தால் மிளகா கறிக்கிடும். அதான் உடச்சக்கடலை சேர்த்து வதக்கலாம். எண்ணெய் விட்டு வரக்கூடாது. நம்ம லேசாக தான் வறுக்கணும். எண்ணெய் படாமல் தான் வறுக்கணும்.
பாருங்கள் வறுத்தாச்சு. மிளகாலாம் சப்பு சப்பையாக இருந்தது, எல்லாம் குண்டு குண்டாகிடுச்சு. வறுத்ததுக்கு பஃப்னு ஆகிடுச்சு. ஒரு 50 கிராம் உளுந்து 50 கிராம் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வறுத்துக்கலாம். எங்கள் அம்மா ஒரு வாட்டி வறுத்தாங்க, ஆனால் நல்லா இருக்கும். ஆயா பண்ணிடுவோம். நிறைய செய்வாங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ செனாகுனி உளுந்து. ஆனால் அதில் கொஞ்சம் பொரியரிசி போடுவாங்க. எண்ணெய்லாம் விட்டு வரக்கூடாது. எல்லாத்தையுமே அப்படியே தான். எண்ணெய் விடக்கூடாது. எண்ணெய் விட்டால் கெட்டு போடும் சீக்கிரத்தில். ஒரு 10 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். இந்தமாரி இதை வறுத்தோம்னா ஒரு 20 நாள் 30 நாள் கூட வச்சுக்கலாம். அது சாப்பிட சொல்ல எண்ணெய் ஊற்றி வச்சு சாப்பிடுவோம். பாருங்கள் உளுந்து நல்லா செவந்திருக்கு. எடுத்துடலாம். ஒரு சீரகம் சின்ன ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கோம். சும்மா ஒரு நிமிஷம் பொரியத்துக்கு. ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். மிளகு எதுக்கு போடுறோம்னா அந்த ஸ்மெல்லு ரொம்ப வராது, இந்த காரம் பட்டை. அதுக்கு தான் இந்த மிளகும் சீரகமும் சேர்க்குறது. அதோட கவுச்சி வடை நிறைய தெரியும். அதுதான் மிளகு சீரகம் சேர்க்குறது. பொரிஞ்சாச்சுமா, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ எல்லா மசாலா ஐட்டமும் வறுத்தாச்சு. இப்போ இது க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம செனாகுனி க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கலாம், மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம். பாருங்கள் செனாகுனி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அத்தை காட்டுறாங்க.
இந்த மாதிரி தேய்ச்சோம்னா அதில் இருக்கிற குட்டி குட்டி விரல் மாதிரி இருக்கும், அந்த தலை அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீனாகும். அந்த மூக்கு வெறி இருந்து கூராக இருக்கிறதெல்லாம் கொட்டிடும். லேசாக தேய்ச்சோம்னா வறுத்த செனாகுனி தேய்ச்சா தான் இந்த மாதிரி க்ளீன் ஆகும். ஒரு 5-6 வாட்டி க்ளீன் பண்ணி தேய்ச்சோம்னா போதும். ஐயோ என்ன பண்ண போகிறேன்? ஐயோ போதும் போதும் போதும். எவ்வளோ சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அதோட இதுதான் சார். இதை புடச்சிட்டு க்ளீனாக காட்டணும். நம்ம இதை மிக்ஸில் அரைக்க போட்டுக்கலாம் எல்லாத்தையும். மசாலா, மிளகா, க்ளீன் பண்ணி வச்சா சென்னாங்கண்ணி க்ளீன் பண்ணி புடச்சாச்சு, சுத்தமாக இருக்குது. தேவையான உப்பு, கல் உப்பு. நல்லா அரைச்சாச்சும்மா. பாருங்க, இந்த மாதிரி அரைக்கணும். நல்ல வாசனை. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். என்னப்பா உங்கள் மேலே வைப்பா. மிளகாப்பொடி ரெடி பண்ணியாச்சு. சென்னாங்கண்ணி மிளகாப்பொடி. நம்ம இட்லிக்கு மிளகாப்பொடி வச்சுக்கலாம். நாங்கள் வீட்டிலே நல்லெண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லியும் சென்னாங்கண்ணி மிளகாப்பொடியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியும் இட்லி மிளகாப்பொடி சாப்பிட்லாம். அப்படி இல்லையும் வெறுமானும் இட்லி தொட்டு சாப்பிட்லாம். எல்லாமே எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.